திரு செந்தில், திமுக அரசு மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கிறார். 10 லட்சம் கோடியாக கடன் அளவு உயர்ந்திருக்கு. வருவாயை பெருக்குவதற்கு எந்த விதமான முயற்சிகளையும் அவங்க மேற்கொள்ளவே இல்லை. இந்த திமுக அரசு மீதான குற்றச்சாட்டுகளை சொல்வதன் மூலமாக அவங்க என்ன மக்கள்கிட்ட சொல்ல விரும்புறாங்கன்னா, நிதி நிர்வாகத்தை கடந்த திமுக அரசு சரியாக கையாள தெரியல அப்படின்னு சொல்றாங்க. 24 மணி நேரத்தில் 12 பாலியல் குற்றச்சாட்டுகள். ஒரு 3 வயது குழந்தை துள்ள துடிக்க பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு முட்புதரில் வீசப்பட்டிருக்கிறாள். இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அதற்கு எதிராக கொந்தளித்த போது அதிலிருந்து மடைமாற்றும் மலினமான ஒரு அரசியல் வேலையாத்தான் நான் இதை பார்க்குறேன். ஒரு மாதம் இந்த அரசு பதவியேற்று ஒரு மாதத்தில் 207 பாலியல் வன்கொடுமைகள், பாலியல் குற்றங்கள், அதில் 100க்கும் மேற்பட்டது போக்சோ. அதை பற்றி விவாதிக்க வேண்டும் அப்படின்னு முடிவெடுக்கின்ற பொழுது அதிலிருந்து மடைமாற்றுவதற்கு இந்த அரசு, தாவேக அரசு திட்டமிட்டு என்ன செய்யறாங்க, இந்த வேலைகளை செய்கிறார்கள். சொல்லாததை செயலே வெள்ளை அறிக்கை வெளியிடுவோம். அதை எப்ப அப்ப இது அதைத்தான் நீங்க எப்ப வெளியிடுறீங்க? சட்டப்பேரவை கூடுவதற்கு ஒரு நாள் முன்பாக. அது என்னைக்கு நடந்துட்டு இருக்கு? இப்ப என்ன நடந்துட்டு இருக்குது? இன்றைக்கு முழுவதும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை எழுந்துச்சு. நான் அறிவார்ந்த நேர்பட பேசல, அதை பதிவு பண்ணிட்டு போகணும்னு நினைக்கிறேன். உங்க கேள்விக்கு நான் மதிப்பு கொடுக்குறேன், நிச்சயமா பதில் சொல்றேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய ஆற்றாமையே நான் சொல்லிடுறேன். இறந்து படுகொலை செய்யப்பட்ட அந்த குழந்தைய கும்மிடிப்பூண்டியில புதைக்காம கொண்டு போய் பொன்னேரியில 15 கிலோமீட்டர் தள்ளி புதைக்கிறாங்க. இதே பிரச்சனை தான் சூலூர்ல, கோயம்புத்தூர்ல நடந்துச்சு. அந்த தாய்க்கு தெரியாமல் அந்த குழந்தைய எரிச்சாங்கன்னு அந்த தாய் கதறினாங்க. இங்க கும்மிடிப்பூண்டியில புதைப்பதற்கான ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா ஒரு ஷோவை காட்டிட்டு காவல்துறை 15 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போய் நள்ளிரவில் புதைத்து விட்டார்கள். அப்படியே உத்தரப்பிரதேசம் ஹத்ராஸை நினைவுபடுத்துகிறது. இது மக்கள் போராடுறாங்க. இது இன்னைக்கு பேசு பொருளாக இருந்திருக்க வேண்டும். நீங்க என்ன வெள்ளை அறிக்க? எனக்கு புரியல. என்னது வெள்ளை? என்ன வெள்ளை? என்ன வெள்ளை அறிக்க? நீங்க என்ன சொல்லியிருக்கிறீங்க? நான் ரொம்ப சிம்பிளா சொல்லட்டுமா? இப்ப நீங்க சொன்னதுலேருந்து நான் வரேன். நீங்க நிதித்துறை செயலாளர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? ஒன்றிய அரசின் வரம்பிற்குள்ளே தான் தமிழ்நாட்டின் கடன் அளவு உள்ளது. டெட் டு ஜிஎஸ்டிபி ரேஷியோ என்ன? அதை பேசுங்க. ஒன்றிய அரசு எவ்வளவு அனுமதிச்சிருக்குது? நம்ம என்னத்துல இருக்கிறோம்? டாப் 10 மாநிலத்தில் நம்ம இருக்கிறோமா? கரெக்ட், அது கரெக்ட் இருக்கு. சரி, ஒரு பாதி குற்றச்சாட்டை மட்டும் இல்ல அப்படி இல்ல சார். கடந்த 60 ஆண்டுகள்ல அரசுகள் வாங்காத 60 ஆண்டுகளில் இல்லாத வருவாயை கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாடு அரசு உண்டாக்கி இருக்கு. கடந்த 5 ஆண்டுகள்ல மட்டும் வாங்கியிருக்காங்க. 36 லட்சம் கோடி வருவாய் கடந்த 5 ஆண்டுகளில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதையும் சேர்த்து சொல்லியிருக்கிறாரு. இந்த கடனை வாங்கிட்டு யார் என்ன பண்ணா? எல்லாரும் பாக்கெட் வச்சுட்டு போனாங்களா? இல்ல, அவரே அமைச்சரே சொல்றாரு. என்ன சொல்றாரு? தாவேக அமைச்சரே சொல்கிறார், முந்தைய ஆட்சியில் எந்த திட்டத்திற்கும் தேவையில்லாமல் நிதி செலவிட்டதாக எதுவும் கண்டறியப்படவில்லை. எந்த திட்டமும் தேவை இல்லாதது என்று நாங்கள் சொல்லவில்லை. அப்புறம் என்ன சொல்றீங்க? நீங்க மத்திய அரசின் நிதி பகிர்வில் தமிழ்நாட்டின் பங்கு 10வது நிதிக்குழுவில் 6.64% இருந்தது. 16வது நிதிக்குழுவில் அது 4.09% குறைந்து விட்டது. அப்படின்னா மத்திய அரசு வர வேண்டிய பணத்தை தரல. அப்புறம் அவரே சொல்றாரு, எந்த திட்டத்தையும் செயல்படுத்துவதற்கு கடன் வாங்கினால் தான் செலவு செய்ய முடியுங்கிறதை அவர் சொல்லிடுறாரு. இல்ல, ஒரு கிலோமீட்டர் பேருந்து ஓடுச்சுன்னா அது வர அடுத்தது அது 53 ரூபா நஷ்டம். அதுக்கு என்ன சொல்றாருன்னா 100 ரூபா மொத்தமா லாபம் வருது ஒரு மாநிலத்துக்குன்னா 145 ரூபாய் கிட்ட செலவாகுது. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வீட்டை நிர்வகிக்கிற மாதிரி தான் ஒரு மாநிலத்தை நிர்வகிச்சிருக்கணும், நிர்வகிக்கலன்ற. அப்படிலாம் இல்ல. இப்ப நீங்க நிர்வகிக்க போறீங்க. நீங்க இதை சிறப்பா நிர்வகித்து பேருந்து கட்டணத்தை உயர்த்தாமல் அனைத்து மகளிருக்கும் இலவச பயணத்தையும் கொடுத்து, கட்டணமில்லாத பயணத்தையும் கொடுத்து, பேருந்து நீங்க லாபமாக ஓட்டுறதுக்கு நீங்க ஏதோ பண்ண போறீங்க. நான் பார்க்க போறேன் 5 வருஷங்கள். இல்ல செந்தில், அது கரெக்ட். அது முடியுமா? ஒரு கேள்வி இதுல நீங்க சேர்த்தே பதில் சொல்லுங்க. அமைச்சர் திரு மரிய வில்சன் நிறைய குட்டி கதைகள், உதாரணங்கள்லாம் சொன்னார். எங்க அப்பா குடும்பத்தை நடத்துறாரு. எங்க அப்பா நிறைய கடன் வாங்கிடுறாரு. கடனோட குடும்ப நிர்வாகத்தை என்கிட்ட ஒப்படைச்சிட்டாரு அப்படின்னா, நீங்க நல்லா நிர்வாகம் பண்ணல அப்படின்னா அந்த பொறுப்பு என்ன வருமா? இல்ல எங்க அப்பாவை சொல்லணும். அப்பா எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சுட்டு போனாரு? கடன் தானே வாங்கி வச்சுட்டு இல்லையே. அப்படின்னா பச்சை போய் நீங்க கொடுத்த வெள்ளை அறிக்கையில் அதுவும் இருக்குது. 36 லட்சம் கோடி ரூபாய் வருமானம் எங்க இருந்து வந்துச்சு? நான் இப்போ இப்படி வரேன் சார், நீங்க இதை கேட்டனால உடச்சி பேசுவேன் சார். ரொம்ப நாளா அந்த கதையை விட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் குடும்பத்திலே உதாரணமா சொல்லிட்டே. ரைட், நானும் குடும்பத்திலிருந்தே எடுக்கிறேன் சார். இப்ப 2021 திமுக அரசு பொறுப்பேற்கின்ற பொழுது, அதற்கு முன்பு 10 ஆண்டு கால அஇஅதிமுக ஆட்சி விட்டு சென்ற கடன் 4.57 லட்சம் கோடி. அதற்கு ஒரு வருஷத்துக்கு வட்டி மட்டும் 37,586 கோடி. 5 வருஷத்துக்கு வட்டி மட்டும் 1,01.88 லட்சம் கோடியை திமுக அரசு செலுத்தியிருக்கு. அப்ப மீதி எவ்வளவு திமுக அரசு கடன் வாங்கியிருக்கு? 2.85 லட்சம் கோடி. இப்ப நீங்க எங்க இருந்தே போனோம்? நீங்கள் போற்றி புகழ்ந்து போற்றி பாடடி பொண்ணேன்னு பாட்டு பாடுறீங்கல்ல, அந்த ஜெயலலிதா ஆட்சி, அதன் பிறகு எடப்பாடியார் ஆட்சி, அதெல்லாம் சேர்த்து சொல்லணும்.
நீங்க திமுக ஆட்சி மட்டும் வாங்கின கடன் எவ்வளவு? ஆனா ஒரு நிமிஷம் சார், நான் முடிச்சிடறேன். நல்ல கேள்வி சார். கோவிட் காலத்தை விட வருவாய் பற்றாக்குறை சார். அப்படின்னா நீங்க அதுக்கு வாங்க. கோவிட் காலத்துல நான் எல்லாத்துக்குமே பதில் சொல்றேன். நீங்க முத்தமிழஞ்சர் டாக்டர் கலைஞர் 2011 விட்டுட்டு போகும்போது தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி என்ன தெரியுமா? 13.12 விழுக்காடு. அதன் பிறகு எவ்வளவு வந்துச்சு? 7.4. ஜெயலலிதா அம்மா வந்த உடனே கீழே போடுச்சு 7.4, 5.37, 7.6, 4.92, அப்புறம் கொஞ்சம் மேலே ஏறுது 8.24, அப்புறம் 7.15. அப்பெல்லாம் கோவிட் கிடையாது சார். 2020-21 சொல்றேன். அப்புறம் 8.59 போய் 7க்கு போய் 3.25 வரும்போதே கோவிட் கிடையாது. கடைசியா எடப்பாடியார் விட்டு சென்ற போது 0.07 தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம். 2021 முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்றவுடன் 7.89 ஆரம்பிச்சு 6.17 கீழே இறங்கி திருப்பி 9.26 போய் 11.11 விழுக்காட்டை விட்டுட்டு போனார். இதை யார் சொன்னா? இன்றைக்கு பேசக்கூடிய நிதியமைச்சர் மரிய வில்சன் அவருடைய தலைவர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி 2-3 நாளைக்கு முன்னாடி டெல்லியில போய் தமிழ்நாட்டின் நிதி நிலைமை சீராக இருக்கிறது சொன்னாரா இல்லையா? சொன்னார். இப்போ என்ன சொல்றாரு? இப்போ இதெல்லாம் ஏன் சொல்றாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் சார். நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. போக்குவரத்து கழகங்களின் கடன் அளவு 61,642 கோடியாக உள்ளது. போக்குவரத்து கழகங்கள் வருவாயை உயர்த்தாமல் செலவுகளை 2 மடங்காக அதிகரித்துள்ளன. அப்படின்னா என்ன அர்த்தம்? வருவாயை உயர்த்தாமல் அப்படி போக்குவரத்து கழகத்துக்கு எப்படி சார் வருவாயை உயர்த்த முடியும்? அதிகபட்சம் டிக்கெட் கட்டணத்தை உயர்த்தணும். அப்போ கடந்த 5 வருஷத்துல பேருந்து கட்டணங்கள் உயர்த்தப்படவில்லை. அதை ஒத்துக்கிறார். அரசு பேருந்துகளில் டிக்கெட் கட்டணம் உயர்த்தப்படாததை மறைமுகமாக அமைச்சர் சுட்டி காட்டுகிறார். இப்ப என்ன சொல்ல போறாரு? நாங்க வந்து பஸ் கட்டணத்தை உயர்த்த போறோம், பொறுத்துக்கிடுங்க. ஏற்கனவே இபி கட்டணத்தை உங்களுக்கு தெரியாம உயர்த்திட்டோம், கண்ணுக்கு தெரியாம மின் கட்டணத்தை போக்குவரத்து கழகம் நஷ்டத்துல இயங்குதுன்னு குற்றச்சாட்டு, மின்சார வாரியம் நஷ்டத்துல இயங்குதுன்னு குற்றச்சாட்டு, அரசுடைய கடன் அளவு கூடிடுச்சுன்னு குற்றச்சாட்டுனா விலையவே உயர்த்தாம புதிய அரசு எப்படி நிர்வாகம் பண்ண முடியும் தானே ஒரு கேள்வி வரும். விலையே உயர்த்தல, வரியே வாங்கலைன்னா எப்படி நிர்வாகம் செய்யும்? கடந்த திமுக அரசு விலையை உயர்த்திருந்தா நீங்க இதே லாஜிக்கை ஒத்துக்கிட்டு இருப்பீங்களா? உங்களுக்கு நிர்வாகம் பண்ண தெரியல சார் சொல்லுவீங்க. ஏழை எளிய மக்கள் அரசு போக்குவரத்து கழகத்தில் பயணிக்கிறார்கள். அரசு போக்குவரத்து கழகத்தை லாபமாகவும் நடத்தி, அல்லது அரசு நல்லா புரிஞ்சுக்கங்க, பொதுத்துறை நிறுவனங்களுடைய தேவை என்ன தெரியுமா? லாபம் சம்பாதிக்கிறது இல்லை. நீங்க கேட்ட கேள்வியில் இன்னொரு முக்கியமான குடும்பத்தை உதாரணம் வச்சனால நான் சொல்றேன். நம்ம ஒரு சாதாரண குடும்பஸ்தன், ஒரு மளிகை கடை வச்சிருக்கிற, ஒரு பெட்டி கடை வச்சிருக்கிற ஒரு அண்ணாச்சி ஒரு டிவிஎஸ் 50 போய் வாங்க போறார் சார். போய் லோன் போட்டு கேட்காரு, 2 வீலர் லோன். கொடுத்துருவாங்களா? உடனே என்ன கேட்பாங்க சார்? உங்க பேன் கார்டு கொடுங்க. பேன் கார்டு எதுக்கு சார்? சிபில் ஸ்கோர் ஒன்று கேட்குறாங்கல்ல. ஒரு ஹீரோ ஹோண்டா வாங்கணும், ஒரு ஸ்ப்ளெண்டர் வாங்கணும், ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு பைக் வாங்கணும், ஒரு 50,000 ரூபாய்க்கு ஒரு ஸ்கூட்டர் வாங்கணும்னா உங்களுடைய சிபில் ஸ்கோர் என்ன, உங்களால் இந்த கடனை கட்ட முடியுமான்னு தெரிஞ்சுதான் வங்கி என்ன செய்யுது? கடன் கொடுக்குது. இதுதான் குடும்பத்தை ஒப்பிட்டதனால சொல்றேன். இதுதான் ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு மாநிலத்துக்கும். ஒரு மாநிலத்துக்கு ரிசர்வ் வங்கி இவ்வளவுதான் கடன் வாங்கலாம், இதுக்கு மேல வாங்கக்கூடாதுன்னு அவங்க அனுமதிக்கிறாங்க. அந்த அளவு எதை வச்சு அனுமதிக்கிறாங்க? அந்த மாநிலத்தினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி, ஜிடிபி. அப்ப அந்த ஜிஎஸ்டிடிபி தமிழ்நாட்டில் என்னவா இருக்கு? கடன் வரம்பிற்கும் வருவாய்க்குமான விகிதாச்சாரம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா டாப் 10 ஸ்டேட் நான் உங்களுக்கு பட்டியலிடுறேன் சார். கரெக்ட் இல்ல நான் முடிச்சிரேன் சார். பஞ்சாப் 47ல இருந்து 48%, ஹிமாச்சல் பிரதேஷ் 45ல இருந்து 46%, வெஸ்ட் பெங்கால் 38ல இருந்து 40%, கடைசியா உத்தரப்பிரதேசம் 30ல இருந்து 31%, தமிழ்நாடு 26%. கடன் வாங்கும் அளவு வரம்புக்குள் இருக்கு, மத்திய அரசு அனுமதித்தால அது கரெக்ட். ஆனா அவங்க எங்க ஒப்பிடுறாங்கன்னா, எங்களால நிர்வாகம் செய்ய தெரியல, எங்களால விட்டுருங்க, நாங்க தெரியாம வாக்குறுதியை கொடுத்துட்டோம் சார். நான் சொல்லிடுறேன் சார். நாங்க நிறைய வாக்குறுதி கொடுத்துட்டோம். 2,000 ரூபாய் தரேன்னு சொன்னோம், 6 சிலிண்டர் தரேன்னு சொன்னோம். தமிழ்நாடு முழுக்க அடுத்த நிமிடம் இப்படிதான் பேசினார். அடுத்த நிமிடமே எல்லோரும் தமிழ்நாடு முழுவதும் பேருந்துகளில் கட்டணமின்றி பயணிக்கலாம்னு சொன்னோம். இதெல்லாம் கொடுக்க முடியாது போல தெரியுது. என்ன பண்ணலாம் சார்? இல்ல நான் கேள்வியை முடிக்கல. நீங்க கடன் வாங்குற வரம்புக்குள்ளதான் வாங்கியிருக்காங்க, அதுல ஒன்றும் சிக்கல் இல்லை, லாஜிக்கலி இது கரெக்ட். ஆனா அவங்க எங்க ஒப்பிடுறாங்கன்னா, குஜராத் வளர்ந்துருக்கே, மகாராஷ்டிரா வளர்ந்துருக்கே, கர்நாடகா வளர்ந்துருக்கே. இப்போ நீங்கள் கடன் வாங்கினீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் முதலீடாக பண்ணியிருந்துருக்கணும், அதன் மூலமாக வருவாயை பெருக்கி இருக்கணுமே. அதெல்லாம் ஏன் நீங்கள் செய்யல? குஜராத்தினுடைய வளர்ச்சி சீரான வளர்ச்சியா? சீரான வளர்ச்சியா குஜராத்தோட வளர்ச்சி? 50 அல்லது 100 முதலாளிகள் சேர்ந்து பல மில்லியன் டாலர் வைத்திருக்கிறார்கள். அது அந்த மாநிலத்தினுடைய வருவாயாக கணக்கிடப்படுவதற்கும் 7 கோடி பேரினுடைய சமச்சீரான வளர்ச்சி ஒன்னா? குஜராத்தில் இருந்து வளர்ச்சி இல்ல, வீக்கம். இன்னமும் நீங்க குஜராத்தினுடைய தலைநகரை தாண்டி கிராமங்களுக்கு போங்க, எப்படி இருக்குதுன்னு பாருங்க. என்ன எவ்வளவு நாள் இதை பேசிட்டு இருப்பீங்க? இன்னொன்னு, குஜராத்தினுடைய பெருமுதலாளிகள், இப்பவும் சொல்றேன், குஜராத்தினுடைய வளர்ச்சி சீரான வளர்ச்சி இல்லை. ஆனால் இவங்க சொல்ற அந்த பெருமுதலாளிகளுடைய வளர்ச்சியிலிருந்து எடுத்து பார்த்தா கூட சுதந்திரத்துக்கு முன்பு இருந்த குஜராத்தினுடைய வளர்ச்சி என்ன, அதையும் சேர்த்து கணக்கிடுங்க. அப்ப தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி என்ன? நான் திருப்பி சொல்றேன் சார், கலைஞர் இருக்கின்ற பொழுது, இது எதுவும் ஏன் டேட்டாவா?
ரிசர்வ் பேங்க் கொடுத்த டேட்டா தான் நான் சொல்றேன். கலைஞர் இருக்கும்போது 13 விழுக்காடு. அதன் பிறகு எவ்வளவு ஏறிச்சு எவ்வளவு இறங்குச்சு, கடைசியா ஸ்டாலின் எதுல விட்டுட்டு போயிருக்கிறாரு. அதை நீங்க தான் நிதி ஆயோக் கூட்டத்தில் போய் சொன்னீங்க. நிதி ஆயோக் கூட்டத்தில் போய் சொல்ல வேண்டியதானே, கடங்கார மாநிலமா விட்டு போயிட்டாங்க. அப்ப நான் திருப்பி சொல்றேன் சார், இது உங்களுடைய நிர்வாக திறமையின்மையை மறைப்பதற்கும் சீரழிந்து சின்னாபின்னப்பட்டு நிற்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையிலிருந்து மடைமாற்ற ஒரு மாசத்திலே நிர்வாக சீர்கேடுன்னு சொல்ல முடியும். என்ன நீங்க பேசுறீங்க எனக்கு புரியல. இல்லங்கறீங்களா? அப்ப 30 நாள் தானே ஆச்சு. 30 நாள்ல வந்து நிதி நிர்வாகத்துக்கு கூடாதா? 30 நாள்ல 3 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு முட்புதர்ல வீசப்பட்டு காவல்துறை போய் உம்முடி பூண்டில் அடக்கம் பண்ண வேண்டிய குழந்தைய 15 கிலோமீட்டர் தள்ளி பொன்னேரியில போய் அடக்கம் பண்ணா அது வந்து பேசக்கூடாது. அதுக்கு 6 மாசம் வெயிட் பண்ணணுமா? சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வேற, நிதி நிர்வாகத்துல அது அளவு. நிதி நிர்வாகத்துக்கு நானும் பேசலையே, நீங்க அதை மடைமாற்றுவதற்கு இதை பேசுறீங்க. இந்த குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்படுவதை பேசுவதற்கு 6 மாசம் காத்திருக்கணுமா? சரி.